சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. கடகராசி சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் 2024. கடகராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தி என்பது வருகின்ற 4ஆம் தேதி 11ஆம் மாதம் 2024 சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவார். வக்ர நிவர்த்தி பெற்றவுடன் கடகராசிக்காரர்கள் மிகவும் முன் எச்சரிக்கையுடனும் வரக்கூடிய பாதகங்களை பொறுமையாகவும் நிதானமாகவும் அதை தள்ளிவிடுவதற்குண்டான வழியை தேடணும். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெற்றவுடன் அதிவேகமாக துன்பங்களை தருவதற்கு முற்படுவார். அந்த நேரத்தில் கூட இருக்கிறவங்களும் சரி, உங்களோட துணையாக இருக்கிறவங்களும் சரி, உங்களுக்கு எது வந்தாலும் நான் காப்பாற்றுறேன்னு சொல்கிறவங்களும் சரி, உங்களை விட்டு விலகுவதற்குண்டான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கும். இப்போவே அப்படி தான் இருக்கு. சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆனாதான் அப்படி இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று வரும். அது அப்படி கிடையாது. வக்ரம் பெறுகின்ற 5 மாதங்களில் அவர் அமைதியாக இருப்பார். சில நற்பலன்களை உங்களுக்கு கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். இதற்கு காரணம் சனி பகவான் இல்லை, குருவும் கேதுவும் ராகு பகவானும். இந்த 3 கிரகங்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். உறவுகளால் நற்பலன், கேட்ட இடங்களில் காசு பணம் கிடைக்கிறது, திடீர்னு உங்களுக்கு சில வருமானங்கள் உங்கள் பிரச்சனைகளை தீர்ப்பது, உடலில் மருத்துவ செலவுகள் அதிகமாக இல்லாமல் குறைந்திருப்பது, குடும்பத்திற்கு தேவையான பல பொருட்களை வாங்குவதற்குண்டான வழி பிறப்பது, செய்யும் தொழிலில் தடங்கல்கள் இருக்கும். பெரிதளவு பாதகத்தையோ பெரிதளவு கஷ்டங்களையும் கொடுக்காது. இது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை. சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்த உடனே அதிவேகமான துன்பங்களை தருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். ஒரு 4 மாதங்களுக்கு 5 மாதங்களுக்கு முன்பதாக இருந்தது போல கஷ்டங்களை கொடுக்க ஆரம்பித்து விடுவார். ஆகையால் சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெற்றவுடன் கடகராசிக்காரர்கள் ஒவ்வொருவரும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, வெற்றி என்பது எளிதல்ல, தோல்வி என்பது முடிவல்ல. எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் அந்த ஜாதகத்தில் செவ்வாய் பலமிழந்து இருந்தால், செவ்வாய் கெட்ட நிலையில் அமர்ந்திருந்தால் நண்பர்களால் நற்பலன்கள் இருக்காது, உடன்பிறப்பால் நற்பலன்கள் கிடைக்காது, நிலத்தால் சொத்தால் வாங்கிய கடனால் வாழ்நாள் முழுக்க பிரச்சனைகளாகவே இருக்கும். செவ்வாய் கெட்ட இடங்களில் இருப்பது என்பது கடகராசியில் நீசம் பெற்று இருக்கக்கூடாது. உங்கள் சொந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய பலன்களை சொல்வதல்ல, உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் செவ்வாய் கடகராசியில் இருக்கிறாரா, அவர் நீசம் பெற்று இருக்கிறார் என்று அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் எந்த ஜாதகமாக இருந்தாலும் சரி, செவ்வாயுடன் சனி சேர்க்கை இருக்கவே கூடாது. அப்படி இருந்தால் கோர்ட்டு கேஸு, பல வகையிலும் பிரச்சனைகள். அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இருக்காது. பெண்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் நீசம் பெற்று அல்லது செவ்வாய் பகவான் சனியுடன் சேர்ந்திருந்தால் கணவனால் நற்பலன்கள் நடக்காது. ஆணுடைய ஜாதகத்தில் செவ்வாய் நீசம் பெற்று அல்லது சனியுடன் சேர்ந்து எந்த இடத்தில் இருந்தாலும் வாழ்நாள் முழுக்க பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். இப்போ சொன்ன மாதிரி மண்ணால், பெண்ணால், பொன்னால் பல பிரச்சனைகளுக்காக ஊர் பஞ்சாயத்துக்காக போகிறது, காவல்துறையில் கால் பதிப்பது, கோர்ட்டு கேஸின் அலைவது, இப்படிப்பட்ட பாதகங்களை செவ்வாயும் செய்வார். உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் கெட்ட இடங்களில் அமர்ந்திருந்தால். சரி, நாம் பலனுக்கு போவோம். சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவார். சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெற்றவுடன் கடகராசிக்காரர்களுக்கு அதிகப்படியான துன்பங்களை கொடுப்பார், கஷ்டங்களை கொடுப்பார், நஷ்டங்களை கொடுப்பார், மருத்துவ செலவை கொடுப்பார். அது மட்டும் இல்லாமல் வேலையில் திடீரென்று சில குழப்பங்களும் எதிர்ப்புகளும் எதிரிகளும் உருவாவார்கள். இதனால் வரையில் உங்களுக்கு
ஓரளவாவது உங்களுடைய வாழ்க்கைக்கு துணையாக இருந்தவர்கள் கூட பகையாளிகளாக மாறுவார்கள். இந்த நிலையும் மாறும். அஷ்டம சனியாக இருக்கக்கூடிய சனி பகவான் விலகுவதற்கு வக்ர நிவர்த்தி பெற்றவுடன் ஓராண்டு காலங்கள் நிலையாக இருக்கும். அவர் கொடுக்க வேண்டியது நற்பலன்களோ தீய பலன்களோ அதிவேகமாக கொடுப்பது தான் வக்ர நிவர்த்தி பெற்றவுடன் கொடுப்பார். அந்த காலகட்டங்களில் குடும்பத்தில் குழப்பமான சூழ்நிலையாக இருந்தால் பொறுமையாக குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு செய்து கொண்டு அமைதியாக இருக்கும். குடும்பமே நிம்மதியாக இல்லை, அதுக்கப்புறம் எங்கேருந்து போய் நம்ம குலதெய்வத்தை வணங்குறதுன்னு நினைக்காதீங்க. இந்த நேரத்தில் இது மிகவும் அவசியமான ஒன்று. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, திக்கற்றவர்களுக்கு தெய்வம் துணைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி தெய்வத்தை நாடி போவதும் தெய்வங்களை வணங்கி வருவதும் பல காலங்களாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களிலிருந்து சனி பகவான் விலகியதும் உங்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருந்து உங்களை காப்பாற்றும். சனி பகவான் எப்பொழுதுமே கெட்ட இடத்துக்கு வந்துட்டாவே கஷ்டமோ நஷ்டமோ துன்பமோ அவமானமோ ஏளனமோ இழப்புக்களோ வேலையிலிருந்து விலகிறது, கணவன் மனைவி பிரிகிறது, குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்படுவது, எப்பவோ செய்த சில தவறுகளுக்காக தண்டனைகளை அனுபவிப்பது, அது மட்டும் இல்லாமல் நம்பியவர்களே மோசம் செய்வது, நம்பிக்கை துரோகங்களை சந்திப்பது இந்த காலகட்டங்களில்தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு காவல்துறையில் கால் பதிக்கக்கூடிய ஒரு கெட்ட நேரம்னு கூட சொல்லலாம். அது சொந்த ஜாதகத்தில் தசா மிகவும் கடுமையான பாதிப்பில் இருப்பது தான் இருக்குமே தவிர, சொந்த தசான்னு கேட்டிங்கன்னாக்கா கடகராசி தான். புனர்பூசம், பூசம், ஆயுள்ய நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரத்திற்கும் புனர்பூசம் குருவின் நட்சத்திரம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா அவர்களுக்கு முதல் தசா குரு தசா. இரண்டாவதாக வருவது பூசம் நட்சத்திரம். பூசம் நட்சத்திரம் என்பது சனியின் நட்சத்திரம். அவர்களுக்கு ஆரம்ப தசா என்பது சனி தசாவாக இருக்கும். புனர்பூசம், பூசம், ஆயுள நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து ஆயுள நட்சத்திரம் என்பது புதனின் நட்சத்திரம். முதல் தசா புதன் தசாவாக இருக்கும். அந்த மாதிரி அந்த தசாக்களிலிருந்து கணக்கிட்டு வரும்போது பாதகமாக அமர்ந்த கிரகங்களாக இருந்து அதனுடைய தசாவாக இருந்தால் மிகவும் கடுமை காட்டுவார், கொடுமை செய்வார், பல வகையான இன்னல்களுக்கு ஆளாக்குவார் சனி பகவான். இது உங்களை பயமுறுத்தும் பதிவல்ல. உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தால் உங்கள் ஜாதகத்திலிருந்து எந்தெந்த ராசிகளில் எந்தெந்த கிரகங்கள் அமர்ந்திருக்கிறதோ அந்தந்த கிரகங்கள் வழியாக உங்களுக்கு நற்பலன்களோ அல்லது தீய பலன்களோ கொடுக்க ஒரு நாளும் மாறாது, மறையாது. அந்த தசா முடிகிற வரைக்கும் நல்லது நடந்துக்கிட்டு தான் இருக்கும். கெட்டதே வந்தாலும் அதை தாங்கி பிடிக்கக்கூடிய அளவிற்கு வலிமையானது தான் தசா. இப்போ ஓரளவுக்காவது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? அந்த வகையில் கடகராசிக்காரர்கள் சனி பகவான் வக்கர நிவர்த்தி பெற்றால் மிக கவனமாக இருக்க வேண்டும். இது பயமுறுத்தும் பதிவல்ல, முன்னெச்சரிக்கை பதிவு. முன்னெச்சரிக்கை பதிவுன்னு கேட்டிங்கனாக்கா, உங்களை மாதிரியே நானும் ஒரு காலகட்டத்தில் அஷ்டம சனி, ஏழரை சனி, கண்டக சனி, அர்த்த அஷ்டம சனியெல்லாம் சந்தித்தேன். அப்படி சந்திக்கும்போது ஒரு சிலர் ஓரளவுக்கு எனக்கு ஜோதிடம் தெரிஞ்சாலும் மற்றவங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமேன்னு போனாக்கா, அது ஒன்றும் இல்லை, அஷ்டம சனி தானே, விலகிடும், ஒரு வருஷம் பொறுமையாக இருங்க, குரு மாற்றத்தை வச்சு சொல்லிடுவாங்க. குரு பகவான் மாறிய போதும் நற்பலங்கள் நடக்காது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, நீசம் பெற்ற தசாவாகவோ லக்கினத்திலிருந்து கணக்கிடும் போது 6, 8 அமர்ந்த கிரகங்களுடைய தசாவாகவோ பாதக அதிபதி பாதக தசாவாகவோ அமர்ந்து விட்டால் பல வகையான கொடுமைகளும் வாழ்க்கையை வெறுத்து போகின்ற அளவிற்கு கஷ்ட நஷ்ட துன்ப அவமானங்களும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாக மாறிவிடும். சனி பகவான் கெட்ட இடங்களில் அமர்ந்து அவர் பலனை கொடுக்கும்போது தசாக்கள் பாதகமாக இருந்தால், இப்படி இருக்கும்போது கடகராசிக்காரங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை எடுத்துட்டு போய் நடக்கிற தசா என்ன, பாதகமா சாதகமா, குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குழப்பத்திலிருந்து விடுபடுவதற்குண்டான வழியாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தது நடப்பது என்னவென்பதை தெரிந்து கொள்வது தான் ஜோதிடத்தில் போய் நீங்கள் கேட்கக்கூடிய பலன்களாக இருக்கும். முக்காலத்தையும் உணர்த்தும் ஜாதகம்.
ஏற்கனவே நடந்தது, இப்போ நடக்கிறது, அடுத்தது நடக்க போகிறது. இது ராசியை மட்டும் வச்சு சொல்லணுமா? அப்படி கிடையாது. உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் லக்கினம் ஒன்றாக இருக்கும், ராசி ஒன்றாக இருக்கும். ஒரு சிலருக்கு லக்கினமும் ராசியும் ஒரே இடத்தில் அமர்ந்திருக்கும். அதிலிருந்து கணக்கிடும்போது எந்தெந்த ராசிகளில் எந்தெந்த கிரகங்கள் அமர்ந்து இருக்கிறதோ அந்த கிரகத்தின் வழியாக தசா என்று உங்களுக்கு வழி நடத்தும். அப்பொழுது அந்த தசா சரியில்லாமல் போயிட்டா வாழ்க்கை என்பது ஒரு நிலையில் இல்லாமல் தள்ளாடி பல வகையிலும் கீழே விழுவதற்கும் எழுவதற்குண்டான வழியை காட்டுவது தசா மட்டும்தான். ஆகையால் கடகராசிக்காரர்கள் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா என்ன? குரு பகவான் இப்போ தானே மாறினாரு, ஒரு வருஷம் வரைக்கும் நல்லது செய்ய மாட்டாருன்னு கேட்டிங்கனாக்கா நல்லா புரிஞ்சிக்கணும். இது ஏமாற்றக்கூடிய பதிவாக இல்லாமல் உங்களுடைய நலனுக்காக சொல்லக்கூடிய பதிவாக எடுத்துக்குங்க. ஆரம்பத்தில் சொன்னால் புரியாது. சனி பகவான் வக்கர நிவர்த்தியானால் தான் புரியும். சனி பகவான் வக்கர நிவர்த்தி பெறும்போது குரு பகவான் வக்கரம் பெற்று விடுவார். அவர் 5 மாதம் வரைக்கும் வக்கரம் பெற்றாருங்க கேட்டிங்கனாக்கா அதுக்கப்புறம் குரு பயிற்சி ஆச்சு, நல்லது நடக்குதுன்னு சொன்னாங்க, நடக்கலையான்னு சொல்லிட்டு உங்களுடைய மனம் குழம்பும். தேவையில்லாத நாம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோமேன்னு சொல்லிட்டு நீங்கள் தப்பான கணக்கு போடுவீங்க. ஆகையால் கடகராசிக்காரர்கள் சனி வக்கர நிவர்த்தி பெற்றவுடன் மிகவும் கவனமாகவும் முன் எச்சரிக்கையுடனும் பொறுமையாகவும் நிதானமாகவும், இவங்கெல்லாம் நம்மளை தப்பாக பேசுகிறாங்க. சனி பகவான் அஷ்டம சனியிலிருந்து விலகிற வரைக்கும் இந்த பாதகம் இருக்கும். அதற்கு பிறகு நல்ல காலம் பிறக்கும் என்ற நம்பிக்கையுடன் உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் ஒரு முறை பரிசீலனை செய்து பார்த்து கொண்டால் மிகவும் உதவியாக இருக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.